ராணிப்பேட்டை காரைக்கூற்றோட்டில் உள்ள அதிமுக மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம் சுகுமார் இறுதி வாக்காளர் பட்டியலை கழக நிர்வாகிகளிடம் வழங்கினார். அப்போது பேசிய மாவட்ட கழக செயலாளர் எம் சுகுமார், வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் மற்றும் முகவரி முழுமையாக இடம்பெற்றுள்ளதா, யாருடைய படமாவது மாறி உள்ளதா, இறந்தவர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதா என்று வீடு வீடாக சென்று சரிபார்க்க வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு கழக அம்மா பேரவை மற்றும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் தொடர் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தொடங்கி வைத்தார். இரண்டாவது நாளாக அம்மா கிச்சன் மூலம் பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் முன்னாள் MLAக்கள் மாணிக்கம், மகேந்திரன், கருப்பையா உள்பட பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பேரூராட்சி 11வது வார்டில் விளையாட்டு திடலுடன் கூடிய பூங்கா அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. கருங்கல்மேடு கிராமத்தில் உள்ள அம்மன் நகர் பகுதியில் சுமார் 49 லட்சம் மதிப்பில் விளையாட்டு திடலுடன் கூடிய பூங்கா அமைக்கும் பணியை கழக அம்மா பேரவை இணைச் செயலாளரும் MLAவுமான ஜெயக்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பின்னர் அப்பகுதியிலிருந்து பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களை வழங்கினார். மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் மேற்கு ஒன்றிய கழக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பனங்காடியில் நடைபெற்றது. இதில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ராஜன் செல்லப்பா பங்கேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் கூட்டத்தில் பேசிய அவர், அலங்காநல்லூரில் 42 கோடி ரூபாயில் மைதானத்தை கட்டி ஜல்லிக்கட்டு போட்டியை சூதாட்ட களமாக மாற்ற விடியா திமுக அரசு முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் MLA பொன்னம்பலம் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ஊருக்காரெல்லாம் கஷ்டப்படுறாங்க. மாதவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்தி வேற வேலையே எல்லாமே ஜல்லிக்கட்டுல பூரா வேலைக்கு போற இளைஞர்களை பூரா கெடுப்பதற்கு இந்த ஜல்லிக்கட்டு எதிர்கால நடத்த போறாங்க. இப்ப சூதாட்டமாக மாற்ற போறாங்க, சூதாட்ட களமா மாற்ற போறாங்க. கடலூரில் புரட்சித் தலைவர் MGRின் 107வது பிறந்தநாள் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அப்போது புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வண்டிப்பாளையம் மற்றும் 30, 31, 32ஆம் வார்டுகளில் உள்ள மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. பின்னர் கொண்டங்கி ஏரி பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.